இந்தியால இன்னும் சில நாட்கள்ல அப்படி இல்லனா சில மாதங்கள்ல பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. சர்வதேச சிக்கல்களால இது நடக்கலாம்னு சொல்லப்படுற நிலையில இந்தியாவோட நிலைப்பாடுகளை பொறுத்து மாறுபடவும் செய்யலாம். அதாவது பெட்ரோல் டீசல் தயாரிக்க இந்தியா கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து தான் 88% அளவுக்கு இறக்குமதி செய்யுது. அதுலயும் ரஷ்யாவில இருந்து தான் 38% அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுது. உலக நாடுகளோட கச்சா எண்ணெய் தேவையை ரஷ்யா தான் 10% அளவுக்கு பூர்த்தி செய்யுது. அதனால இந்த விஷயத்துல ரஷ்யா ஒரு முக்கியமான நாடா இருக்கு. ஆனா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வர்றத நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. அப்படி ரஷ்யா நிறுத்தாத பட்சத்துல 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும்னு இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதோட பிரிக்ஸ் நாடுகளா இருக்க ரஷ்யா இந்தியாவுக்கு இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால உலக நாடுகளுக்கு ரஷ்யா இறக்குமதி செய்யற 10% கச்சா எண்ணெய்க்கு சிக்கலும் வரலாம். விலை அதிகமா கொடுத்து இந்தியா உட்பட எந்த நாடுகளுமே வாங்க விரும்ப மாட்டாங்க. அப்படின்றதுனால வேற நாடுகளை தேட வேண்டியதா இருக்கும். ரஷ்யா உக்ரைன் போர் தொடக்கத்துக்கு முன்ன ரஷ்யாட்ட இருந்து 2% மட்டுமே இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்துச்சு. போருக்கு பிறகு ரஷ்யா மேல பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதுனால உலக நாடுகள் பயந்து போய் ரஷ்யாவை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்த விலை குறைவு சலுகையை நாம பயன்படுத்திக்கிட்டோம். ஆனா ட்ரம்ப் குறிப்பிட்டது போல வரி விதிக்கப்பட்டா கச்சா எண்ணெய்க்கு கடுமையான தட்டுப்பாடும் ஏற்படலாம். இதனால இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய் அளவுக்கு உயரவும் செய்யலாம். ஆனா ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனையில இந்தியா சிக்காது அப்படின்னு மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி சொன்ன விஷயங்கள்ல தெரிய வருது. இதுவரைக்கும் 23 நாடுகள் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்த இந்தியா இப்போ 40 நாடுகள் கிட்ட வாங்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இதனால ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனைனால இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலை உயராம மத்திய அரசு கட்டுப்படுத்தும்னே சொல்லப்படுது.